வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னோடய மொபைலில் என்ன தவிர யாருமே அன்லாக் பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் ஒன்று போடணும், அது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பேட்டர்ன், பின், ஃபிங்கர் பிரிண்ட் அது மாதிரி லாக் தான் போட்டிருப்பீங்க. பட் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல் வியூஸ் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு இது மாதிரி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ப்ளூ கலர் மாற்றிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி ஒரு பெல் ஐக்கான் ஜென்ரேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணால் இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆல் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணலாம். கீழே கமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நைஸ், சூப்பர், இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் நான் லைக் பண்ணிட்டு ரீப்ளை பண்ணுவோம் உங்களோட கமெண்ட்ஸுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாத மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வியூஸ் கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதை பண்ணுங்கள். நம்மளோட சேனல் அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் ஆப் லிங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸோட ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே ஆப் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டு போகும். வெப்சைட்டில் போய்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் உங்களோட மொபைலில் கேட்கும். ஃபைனலாக அதோட மெயின் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். மை ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல உங்களோட தேவையான ஒரு ஃபோட்டோஸ், ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட லவர்ஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபோட்டோவாக இருக்கலாம். எந்த ஃபோட்டோ வால்பேப்பராக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வால்பேப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு க்ராப் பண்ணிங்க. க்ராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தான் நம்ம முக்கியமான செட்டிங்கே இதில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 பொசிஷன் வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த இமேஜ் மேலே எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் லாக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 ஐஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மவுத்லேயும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 3 இடத்துல நான் டாட் வச்சுட்டேன். ஸோ அகைன் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 ஐஸில் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணமோ ஸோ அதே மாதிரி 3 இடத்துலையும் 3 டாட் வச்சாச்சு. இனிமேல் இதுதான் நம்மளோட லாக் ஸ்க்ரீன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க, ஃபினிஷ்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 3 இடத்துல கிளிக் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு டைம் செக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இது மாதிரி தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு ஃபர்கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 4 டிஜிட்டில் என்டர் பண்ணிவிட்டேன். அகைன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீஎன்டர் பண்ணிக்கிறேன் சேம் நம்பரை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் லாக் ஆகிடும். நீங்கள் இமேஜில் செட் பண்ண அந்த கிளிக்கை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் அன்லாக் ஆகிடும். ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ ஒன்றாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு மொபைலை லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களோ அந்த லாக்கை அகைன் நீங்கள் அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொபைல் அன்லாக் ஆகிடும். இதை மாதிரி உங்களோட மொபைலில் நீங்கள் இந்த லாக் மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் லவ்வர்ஸ் அவங்களால அன்லாக் பண்ணவே முடியாது. அவங்களும் எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் சரி மொபைல் அன்லாக் ஆகவே ஆகாது. பொதுவாக பார்த்திங்கன்னா மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக், இல்லை மொபைலில் பார்த்திங்கன்னா பேட்டர்ன், பின் போட்டு அது மாதிரி தான் செட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ஒரு வேறு லெவல் லாக்னே சொல்லலாம் இது. ஸோ இந்த லாக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலில் யாருமே அன்லாக் பண்ண முடியாது. செமையான ஒரு லாக். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காத. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.